முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் செக்மெண்ட்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம்? பிரெக்னன்சி டைம்ல நம்ம பல்லுல என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது அண்ட் இந்த பிரச்சனையினால நம்ம பிரெக்னன்சி அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ற கப்பலா இருந்தீங்கன்னா இது உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷனா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ற கப்பலா இருக்கிறீங்க அப்படின்னா இது ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜேர்னி. இந்த டைம்ல நீங்க பல்லை பத்தி யோசிக்கணுமா? உங்களுக்கு பல்லு பிரச்சனை இருக்குதா, அதுல ஏதாச்சும் போய் டென்டிஸ்ட்டை பார்க்கணுமான்ற தாட் ப்ராசஸ் இந்த டைம்ல வரணுமா? அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். டியூரிங் பிரெக்னன்சி ஆஸ் சச் நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ்னால டென்டல் இஷ்யூஸ் வரும். என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும்? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மெஜாரிட்டி ஆஃப் த விமனுக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும். இதனால அசிடிட்டியோ வாமிட்டிங் இஷ்யூஸ் மாதிரி நிறைய இருக்கும். இது நம்ம வாயில இருக்கிற ஆசிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இது நம்ம எனாமலை டேமேஜ் பண்ணி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நிறைய சொத்தைகள் உருவாக்கி பெயினோ ஸ்வெல்லிங்கோ வருது. இதுதான் நீங்கள் நிறைய விமன் எனக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடி பல்லில் பிரச்சனையே இல்லை, பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் வந்து பல்லு எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ரெண்டாவது, பிரெக்னன்சி டைமில் நம்ம எச்சி சொருக்கிறதும் குறைஞ்சிரும். இப்போ எச்சி சொருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் கிளென்சர் மாதிரி, அதையே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த துகள்களை கிளீன் பண்ணிடும். இது குறையும் போது கண்டிப்பாக சாப்பாடு பல்ல ஒட்டிக்கிட்டே இருக்கும் அண்ட் கேவிட்டிஸ் இன்னும் ஜாஸ்தியாக வரும். இதுவும் செகண்ட் ரீசன். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஈரெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். சென்சிட்டிவ் ஆயிருச்சுன்னா வாயில் ஒரு பேட் ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை தொட்டாலே ரத்தம் வரும், இல்லை ஈரெல்லாம் வீங்கும். இது ரொம்ப காமன் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல. இதை நம்ம பெருசாக தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஹைஜீன் சரியாக ஃபாலோ பண்ணலை, இல்லை நம்ம கிரேவிங்ஸ்னால நிறைய சுகர் கண்டென்ட் எடுத்துடுறோம் டியூரிங் தி பிரெக்னன்சி, அதை சரியாக மெயின்டைனும் பண்ண மாட்டேங்கிறோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஒன்றும் ஜாஸ்தி ஆகும். இல்லை பிரெக்னன்சிக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்துச்சு, பல்லில் சொத்தையோ ஈர் இன்ஃபெக்ஷனோ இருந்திருக்கு, அது இந்த பிரச்சனையோட சேர்ந்து இன்னும் 10 டைம்ஸ் அதிகமாக தான் காட்டும். இந்த ரீசனுக்காக தான் டியூரிங் தி பிரெக்னன்சி பல்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு அண்ட் சின்ன பிரச்சனையும் ரொம்ப பெருசா நம்மளுக்கு வெளிப்படுது. இதை விட முக்கியமானது, உங்க பல்லுலையோ இல்லை ஈர்லையோ இருக்கிற இன்ஃபெக்ஷன் உங்க பிரெக்னன்சி எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது தான். இப்போ பல்லுலையோ ஈர்லையோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அங்க இருக்கிற பாக்டீரியா நம்ம ரத்தத்தோட மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகும்போது நம்ம ரத்தத்தில் எண்டோடாக்சின் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணோம்? இதை தாண்டி சண்டை போடணுன்ற வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ணுது. இது உங்கள் ப்ரெக்னன்சியை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நம்ம உடம்புல எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டரில் வலியோ இல்லை இன்ஃபெக்ஷன் வரும்போது அது எனி டைம் லேபரை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுதான் நிறைய ரிசர்ச் பண்ணி பிரெக்னன்சி டைம்ல பல்லுல இன்ஃபெக்ஷன் இருந்தா அது ப்ரீ டைம் லேபர் இல்ல ப்ரீ எக்லாம்சியா மாதிரி சீரியஸான கண்டிஷன்ஸ்க்கும் காரணமா இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் தி பிரெக்னன்சி நம்மளுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அண்ட் இட்ஸ் a very difficult journey. இந்த டைம்ல பல்லு பிரச்சனையும் சேர்த்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறீங்க, இதை நம்ம கவனிக்கல, பல்லு வலி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்களோ இல்லை நிறைய பேர் நிறைய மித்ஸ் வச்சிருக்கிறாங்க. பிரெக்னன்சி டைமில் பல் டாக்டரை போய் பார்க்கக்கூடாது, பல்லு வலி வந்தால் உடனே மெடிக்கல் ஷாப்பில் போய் எதையாச்சும் மாத்திரை வாங்கி போட்டுக்கோங்க, இல்லை கிராம்பு வச்சுக்கோங்க, தைலம் தடவிக்கோங்க. இது எதையுமே செய்யாதீங்க. இது எல்லாம் பிரச்சனையே ஒன்றும் பெருசு தான் ஆக்கும். பிரெக்னன்சி டைமில் சில மருந்துகளை நம்ம போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது உங்களுக்கோ இல்லை பேபிக்கும் அஃபெக்ட் ஆகலாம். அதனால மெடிக்கல் ஷாப்பில் போய் உடனே மருந்து வாங்கி போடாதீங்க. கிராம்போ தைலம் வைக்கும் போது ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது வீக்கத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் பண்ணாதீங்க. பயப்படாம உங்களுக்கு ஒரு வலி டியூரிங் தி பிரெக்னன்சி இருந்தால் ஃபர்ஸ்ட் போய் உங்க கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா உங்க பல் மருத்துவர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. டியூரிங் பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. சில சேலஞ்சஸ் இருக்கு, நம்ம எக்ஸ்ரே எடுக்க முடியாது, சில மருந்துகள் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் அதை தவிர எல்லா டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் நீங்க வலியில இருக்கும்போது தைரியமா பண்ணலாம். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தவிர ரெகுலர் செக்அப் செகண்ட் ட்ரைமஸ்டர்லயோ இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயோ பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு ஈர் வீக்கம் இருக்குது, இல்லை ஈரில் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு சின்ன கிளீனிங் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். பட் இது எல்லாம் மீறி இதை எப்போ சரி பண்ணுறது புத்திசாலித்தனம். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்னென்னலாம் பிளான் பண்ணுறீங்களோ எல்லா டாக்டரோடையும் சேர்த்து ஒரு டென்டல் செக்அப்பையும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் அதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவும். பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு வலி கொடுக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா அதை கண்டிப்பா இக்னோர் பண்ணாம சரி பண்ணிருங்க. ஏன் நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல்ல பார்த்துக்கோங்கன்னு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றோம்?
இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஒரு வலி வருது, என்ன சேலஞ்சஸ் இருக்குது? அந்த டைமில் நம்ம வலி மாத்திரையை கொடுக்கறது நிறைய கைனகாலஜிஸ்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்? அது பேபி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் ட்ரைமஸ்டர் அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சேஃப் விண்டோ கிடைக்கும் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு. இதை தவிர தேர்ட் ட்ரைமஸ்டரில் ப்ரொசீஜர் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டென்டல் சேரில் சாஞ்சு உட்கார்றதோ இல்லை அந்த மூச்சோட டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ரீசன் எக்ஸசிவ் பெயினால லேபர் இன்டியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால தான் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்க பிரச்சனையை பார்த்துக்கோங்கன்னு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். இப்போது உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஜேர்னி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஜேர்னி. இதில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் தேவையில்லாமல் பல்லு பிரச்சனையும் சேர்த்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? ஒன்று, ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போய் பார்க்குறத மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் பெயின் கொடுக்குன்ற விஷயம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுங்க. நம்பர் 2, ஓரல் ஹைஜீனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். மார்னிங் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்கள். எது சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிங்க. ப்ரெக்னென்ட் ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக போய் டென்டிஸ்ட் செக்அப் வச்சுக்கோங்க. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் பேசிக்கான கிளீனிங்கும் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, இதில் நம்மளுக்கு கிரேவிங் ஜாஸ்தியாக இருக்குதுன்றதுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் இன்டேக்கை எடுத்துக்காதீங்க. எஸ்பெஷலி நைட் டைமில் நிறைய ஸ்வீட்ஸை சாப்பிடாதீங்க. அப்படியும் சாப்பிட்டீங்கன்னா ப்ரஷ் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டரில் ப்ரெக்னன்சி டைமில் என்னென்னலாம் பிரச்சனை வரும், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்றதை பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டரில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன்.